தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். நிறைய சிங்கர்ஸ் கேட்கும்போது ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து என்னென்னமோலாம் பண்ணேன், வைத்தியகாரத்தனமான. பிகாஸ் இன்னைக்கு வந்து நிறைய ட்ரைனிங் இருக்கு. நான் இப்படி வந்தேன் தெரியுமா, நான் இங்கே முதல் பாடினேன், இதெல்லாம் யூஸ்வல் நிறைய சொல்லியாச்சு. பட் அதர் சைடு ஒன்று இருக்கு. இந்த சினிமா ஃபீல்டு அண்ட் பிளேபேக் சிங்கிங், பாடுறது, பாடினா வீடு கட்டிடலாம், பெரிய ஆளாயிடலாங்கிறது ஒரு பக்கம் வந்து எல்லாரோட கனவாகவும் இருக்கும், நிஜமாவும் நடக்குதுங்கிறது வேற. அதை தாண்டி இன்னொரு சைடு இருக்கு. தம்பிகளா, அதை பார்த்துக்குங்க அப்படின்னு வாழ்க்கையே வந்து நிறைய பேருக்கு, என் கண்ணு முன்னாடி நிறைய பேருக்கு வேஸ்டா போயிருக்கு. அதுதான் நினைச்சோம், ஆனால் அது இல்லையா போங்க அப்படிங்கெல்லாம் நடந்திருக்கு. கூட இருந்தே அவங்க ஃபீல்டை அவுட் பண்றதுக்கான ஒரு செயல்லாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசும்போது அவங்கெல்லாம் அப்பா எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்னு அவங்களையே நினச்சிட்டு அப்படியே வந்து ரொம்ப ஒரு ஃபீல் உள்ளே போயிடுவோம். ஆனால் அவங்க தான் ஆப் வச்சாங்கிறப்ப தான் தெரியும் எனக்கு. சீனியர் சிங்கர்ஸே அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நேராக பார்க்கும்போது நல்லா பேசுகிறாங்க, ஆனால் என் லைஃப்பில் கை வைக்கிறாங்க அப்படின்னு போய் இன்னொரு சிங்கர்கிட்ட பேசும்போது எனக்கு உனக்கு ஒரு பாட்டு தானே அப்படின்னு சொன்னாங்க. அடப்பாவி இப்படி இதுதான் இந்த ஃபீல்டு அப்படின்னு போர்க்களம்னு வந்துட்டிங்கன்னா குத்துனா வலிக்குமே யோசிச்சுட்டு இருக்க முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க குத்துறதுனால நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்ல வரல. அங்கே எப்படி நீ கேம் ஆட போகிறேங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எப்படியாவது நான் மேலே வரணும், அது 4 பேர் போட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ரவுடித்தனத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஆர்வம் வந்து ஆர்ட் மேல அவ்வளவு இருக்கு உனக்குன்னு அர்த்தம். எனக்கு இல்லையானா எனக்கு வந்து உனக்கு ஒண்ணு நான் வரணும்ன்றது இல்லைங்கிறது தான். நம்ம கூட இருக்கிறவங்க, ஹோப் கொடுக்கறவங்க, ப்ராமிஸ் பண்றவங்க, நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இந்த கூட்டம் வந்து நமக்குள்ள யார் இருக்கா அப்படிங்கிற அந்த ஆடு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. See, to learn Carnatic and to be versatile and sing in movies, எல்லாருக்கும் வராது. Very few people can do that. Very few singers can do that. Also, உங்க range, இவ்வளோ லோவாகவும் you can sing, you can go and you can also have a very high range. And இந்த ட்ரைனிங், எந்த ட்ரைனிங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு? அதுக்கு ஹிந்துஸ்தானியா இல்லை கர்நாடிகா, வாட் ஹெல்ப் யூ? இது என்னுடைய தேடல் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு வந்து ஏ ஸ்ருதி ஸ்கேல் ஏல ஏ ஷார்ப்ல மேல் பஞ்சமம் தொடுறதே என்னால் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருந்தது. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பியில் வந்தேன். பியில் வந்து ஒரு சாரி கா வரைக்கும் போவோம். அதுக்கு மேலே அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு கச்சேரி பண்ணணும், ஒரு கோயிலை பண்ணால் பஞ்சமம் வரைக்கும் போகணும். எனி தியாகராஜ் கீர்த்தனை எடுத்திங்கன்னா ஒரு டச் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு தடவை நீங்கள் பண்ணணும். இல்லை அது கூட போகலைன்னா எப்படி? இப்போ இந்த மியூசிக் ப்ரொஃபஷன் நமக்கு இல்லை போல் இருக்கு. இது வந்து ஆசைக்கு பாடிக்கலாம், அதுக்கான தகுதி என்னோடய வாய்ஸில் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆன டைம். அப்போது வந்து நிறைய சிங்கர்ஸ் கேட்கும்போது ரொம்ப ஆதங்கமாக இருக்கும். அப்போது யேசுதாஸ் சார் கச்சேரியில் அவர் ஒரு மாதிரி ஒரிஜினல்லேருந்து அப்படி ஃபால்செட்டை போகிற மாதிரி போயிட்டு அப்படி வந்து அந்த தாய் யசோதாவில் எங்கேயோ போய் மேல் சட்ஜமெல்லாம் போயிருப்பார். ஸோ இது நான் கிடையாது, ஐ எம் நாட் எ சிங்கர் அட் ஆல். இந்த ப்ரொஃபஷன் என்னோடது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணேன். அதெல்லாம் கேட்கும்போது பயந்து. அண்ட் சங்கர் மகாதேவன் சார்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஓகே அதில் ஒரு இவர் வாய்ஸே ரேஞ்சு, அவர் கீழே வராது, கீழே ரொம்ப பேஸில் டச் ஆகுது அப்படின்னு. பட் நம்ம வாய்ஸ் இப்படி இருக்கா, நான் மேலே எது வேணுமோ அது டச் ஆகலையே அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து என்னென்னமோலாம் பண்ணேன், வைத்தியகாரத்தனமான. பிகாஸ் இன்றைக்கி வந்து நிறைய ட்ரைனிங் இருக்குது. வாய்ஸ் மாடுலேஷனுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, அப்புறம் ரேஞ்சுக்கு அப்படி இப்படின்னு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நானாக தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் சாப்பிட்டா ரேஞ்ச் போகுமா, இதெல்லாம் செஞ்சால் ரேஞ்ச் போகுமா, இது மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, எக்ஸசைஸ் பண்ணவே கூடாதா, ஸோ ஜிம்மே போகக்கூடாது, போனால் சிங்கர் ஆக முடியாது, இப்படி ஒருத்தன் கிளப்பி விட்ருக்கான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா காரமே சாப்பிடக்கூடாதுங்கிறான். அப்போ வந்து என்ன தான் பண்ணணும்? நான் தலைகீழாக நிற்கணும் அப்படின்னா தலைகீழாக நிற்பேன் டெய்லி. அப்புறம் எப்படி தலைகீழான வாய்ஸ் எப்படி தலைகீழ நின்று பாடிட்டு இருப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் தான் அது ஒரு பெரிய விஷயமா சொன்னாங்க. அதை தலைகீழ நின்று முடிஞ்சோன்னா பாட முடியும், இதனால் வாய்ஸ் டெவலப் ஆகும். இப்படிலாம் நிறைய எனக்கு எனக்கான பசிக்கான, என்னுடைய தேடலுக்கான ஒரு நல்ல ஒரு ஒரு சினிமாவும் தெரிஞ்சு வாய்ஸ். ஆனால் அப்போல்லாம் இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஹார்மோனியத்தில் சிஓ பிஓ வச்சுட்டா அவங்க செக் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே இதுதான் ஒரு ரேஞ்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது சாகிற வரைக்கும் அதெல்லாம் பாடணும். ஏன்னா இதுதான் உன்னோடது, இதுக்கு மேலே பாடினா வாய்ஸ் போயிடும்
அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அண்டு ஃபீமேல் சிங்கர்ஸ் வந்து கற்றுக்க மாட்டாங்க, ஃபீமேல் சிங்கர்ஸ்ட்டை கற்றுக்க போக மாட்டாங்க. இப்படியும் நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த வாய்ஸில் பண்ணால் வாய்ஸ் கெட்டு போயிடும் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கெட்டு போகும்? சினிமாவில் எல்லா ரேஞ்சிலையும் பாடுறோமே. ஸோ அப்படி கான்செப்டே கிடையாது. அவங்களுக்கு கேட்டு போகுது, அவங்க டீச் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து ட்ரெயினாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இப்படி தான் ட்ரெயின் பண்ணணும் வாய்ஸ்ன்னு ஒரு விஷயம் கிடச்சிது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் அப்போ வந்து கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சில அதர் சைடு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நிறைய அதை பற்றி பேசலாம்னு தோணுது எனக்கு. நான் எப்படி வந்தேன் தெரியுமா, நான் இங்கே முதல் பாடினேன், இதெல்லாம் யூஷுவல் நிறையா சொல்லியாச்சு. பட் அதர் சைடு ஒன்று இருக்குது. அதாவது வந்து இந்த சினிமா ஃபீல்டு அண்டு ப்ளேபேக் சிங்கிங், பாடுறது, பாடினா வீடு கட்டிடலாம், பெரிய ஆளாயிடலாங்கிறது ஒரு பக்கம் வந்து எல்லாரோட கனவாகவும் இருக்கும், நிஜமாகவும் நடக்குதுங்கிறது வேற. அதை தாண்டி இன்னொரு சைடு இருக்குது தம்பிகளா, அதை பார்த்துக்குங்க அப்படின்னு. இன்னைக்கு கான்ட்ரவர்ஷியலாக இன்டர்வியூ போகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லை, இது வந்து ஒரு ரியாலிட்டி. இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த ஆசையாக பார்த்துட்டு வாழ்க்கையே வந்து நிறைய பேருக்கு, என் கண்ணு முன்னாடி நிறைய பேருக்கு வேஸ்ட்டாக போயிருக்கு. அதுதான் நினச்சோம், ஆனால் அது இல்லையா இப்போ அங்கே அப்படிங்கெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நானாக கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் எனக்கு இந்த வாய்ஸ் இப்போ எனக்கு கிடச்சிருக்குன்னா அது அந்த நல்ல வாய்ஸ் கிடைச்சது வாய்ஸை நான் எப்படி ட்ரெயின் பண்ணுவேன். கண்டிப்பாக. எக்ஸாக்ட்லி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளேபேக் சிங்கோட ரியாலிட்டி நிறைய இருக்குது. இப்போ எல்லோரும் நம்ம அதை பார்த்துட்டு வந்தவங்க தான். அதை எப்படி அக்செப்ட் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி அதில் வைக்கிறோம். இல்லை சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் வீல் டிசைட், சில பேருக்கு வந்து அது ரொம்ப என்ன சொல்ற டவுன் ஆகிடுவாங்க அண்ட் டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். அண்ட் தே வில், இப்போது என்ன மாதிரி ஆள்னா, ஐ எம் சம்படி ஹூஸ் டிஃப்ரெண்ட், ஐ எம் நாட் சம்படி வில் கெட் அஃபெக்டட். எனக்கு சரியாக ஒர்க் போகலைன்னா ஐ எம் ஃபைன், அது ஓகே. எனக்கு இல்லைன்னா இல்லை. நான் இல்லை, அதுதான் இப்போ இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் சொன்னதில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பார்க்குறேன். ஒர்க்கு போகல அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம். இன்னொன்று வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடிக் கான்சர்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கேன், ரெக்கார்டிங்ஸ் நிறைய பாடிட்டுருக்கேன். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து ஹிட் ஆனால் மட்டும்தான் தெரியும், ஆனால் ரெக்கார்டிங் பாடிட்டு தான் இருப்போம். ஆனால் இதை வந்து வெளியே இருக்கிறவங்க, நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய புரிஞ்சுக்காம அவர் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபீமேல் சிங்கரை இப்போ நிறைய, இப்போ பெரிய பெரிய சிங்கர்ஸ் இருக்காங்க, இப்போ அவங்க ரெகுலராக பாடுறாங்களான்னு இல்லை, ஆனால் அவங்க சிங்கர்ஸ் தானே, இப்போ அவங்க ஷோஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அந்த ஃபீல்ட் அவுட்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன காரணம்னா, அது ஒரு மாதிரி, அதான் அந்த இன்னொரு சைடில் நம்ம அதை பேச போகிறோம். அதாவது கூட இருந்தே அவங்க ஃபீல்டை அவுட் பண்ணுறதுக்கான ஒரு செயல்லாம் நடந்துட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ஷுர் அஸ் எனிபடி இன் எனி ஃபீல்ட் நம்ம நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்போம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ளேபேக் சிங்கராக உங்களுடைய மனசில் ரொம்ப நாளாக ஆதங்கம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்ல நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ அது என்னவா பார்க்குறீங்க? ஆதங்கம்ங்கிற தாண்டி நான் வந்து ஒரு என்னோடய ஊர் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து பார்க்கும்போது, இங்கே பேசும்போது அவங்கெல்லாம் அப்பா எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்னு அவங்களையே நினச்சிட்டு அப்படியே வந்து ரொம்ப ஒரு ஃபீல் உள்ளே போயிடுவோம். ஆனால் அவங்க தான் ஆப் வச்சாங்கங்கிறப்ப தான் தெரியும் எனக்கு, என்ன இது இருக்காது இவர் தான் ஏதோ போய் சொல்கிறாருன்னு பார்த்தா அது உண்மையாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து கடைசியில் நான் பாடினதை பாடி அந்த டிவி சீரியலில் டைட்டில் சாங்கில் வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வேறு சிங்கர் பேர் வரும். அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லி எப்படியாவது நான் தான் பாடுவேன்னு சொல்லி இப்படி ஒரு விஷயங்கள் சீனியர்ஸில் நடந்திருக்கு. சீனியர் சிங்கர்ஸே அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நேராக பார்க்கும்போது நல்லா பேசுகிறாங்க, ஆனால் என் லைஃப்பில் கை வைக்கிறாங்க அப்படின்னு போய் இன்னொரு சிங்கர்கிட்ட பேசும்போது எனக்கு உனக்கு ஒரு பாட்டு தானே அப்படின்னு சொன்னாங்க. அடப்பாவி இப்படியா, இதுதான் இந்த ஃபீல்டா அப்படின்னு. அப்புறம் நம்ம கூட இருக்கிற சிங்கர்ஸ், நம்ம கூட சக சிங்கர்ஸே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காலைல ஒரு ரெக்கார்டிங் கூப்பிட்ருக்காங்க. அவர் கண் பார்வை இல்லாதவர், அவர் ஒரு நல்ல ஒரு படம் பண்ணும்போது பாட்டுக்கு நீங்கள் எனக்கு 2 சாங் பாடணும் சார், எனக்கு உங்கள் வாய்ஸ்னால் அப்படி பிடிக்கும் சார்னு பாடிலாம் காமிச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்கேன். ஒரு அவரோட கற்பனையில் ஆசையில் ஒரு நீங்கள் காலைல இவர் வராரு, முடித்த உடனே நீங்கள் ஒரு 11 o'clock வந்துடுங்க. சரி சார், எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்ருக்குறோம். பார்த்தா 11, 12 ஆச்சு, 1 ஆச்சு. சார் கிளம்பலாமா என்னன்னு சொல்லுங்கள், நான் கூப்பிட்றேன் சார். திருப்பி லஞ்சுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணால், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க,
பாட்டு அடுத்த பாட்டு எப்படி இருக்குன்னு போட்டு காமிச்சேன். யார் பாடுறாங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் நானே ஃப்ரீயாக படித்தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு பாட்டு பாடி அடுத்த பாட்டு இவர் பாடுறாரு. ஐயோ இது இன்னும் நல்லா இருக்கு, அதையும் நான் ஃப்ரீயாகவே படித்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னடா வாடா போடான்னு பேசிகிட்டு இருந்தோம், இப்படி விஷயம் ஆயிடுச்சா. சரி, இப்போ கூட அவங்கள நான் தப்பு சொல்லலை. இது ஒரு சாமர்த்தியம், இது ஒரு ஆர்ட், இது ஃபீல்டில் நீங்கள் பொழைக்கிறதுக்கான ஒரு திறமை. அது நல்லதா கெட்டதா, அந்த போர்க்களம்னு வந்துட்டிங்கன்னா குத்துனா வலிக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க குத்துறதுனால நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்ல வரல. அங்கே எப்படி நீ கேம் ஆட போகிறேங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. இப்போ கூட கான்ட்ரவர்சியாக சொல்லலை, இல்லை இன்னொருத்தவங்களை குறை சொல்கிறதுக்காக நான் வரல. இதை நான் இப்படி சந்திக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேங்கிறத சொன்னேன். அதுக்காக நான் புரிஞ்சுக்கிட்டு நான் திருப்பி ரேகிங் பண்ணுவேன் வர்ற ஜூனியர்ன்றது அர்த்தம் கிடையாது. இது அவங்களுடைய என்ன வேணால் பண்ணி நான் மேலே வருவேங்கிற அந்த வெறியை நான் பாராட்டுறேன். எப்படியாவது நான் மேலே வரணும், அது 4 பேர் போட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ரவுடித்தனத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஆர்வம் ஆர்ட் மேலே அவ்வளோ இருக்குது உனக்குன்னு அர்த்தம். அப்போ எனக்கு இல்லையானா எனக்கு உனக்கு ஒன்று நான் வரணுன்றது இல்லைங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் கொஞ்சம் இந்த திறமையை நம்ம வளர்த்திக்கணுமா அப்படிங்கிற யோசனையாகவும் ஒரு தடுமாற்றமாகவும் இருந்தது. அப்புறம் பக்தி வந்துடுச்சு. ஏன்னா இவங்களாம் மனுஷங்க, ஆண்டவன் தான் அவங்களுக்கே முடிவு பண்ணுறான். நமக்கு வரணுன்றத எவ்வளோ பேர் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் அங்கே கேட்டுடலாம், இங்கே பேசுறது வேஸ்ட்டு சொல்லிட்டு அங்கே பேசுனா தான் கரெக்டுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வர மியூசிஷியன்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? வர மியூசிஷியன்ஸுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மியூசிக்காக மட்டுமே இங்கே சர்வை பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம கூட இருக்கிறவங்க அண்டு ஹோப் கொடுக்குறவங்க அண்டு ப்ராமிஸ் பண்ணுறவங்க அண்டு நமக்கு நம்மக்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு வேறு ஒன்று செஞ்சிட்ருக்கிறவங்க, இந்த கூட்டம் நமக்குள்ளே யார் இருக்கா அப்படிங்கிற அந்த ஆடு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இன்னும் சொல்லப்போனால் அதை பார்த்துக்கோங்க, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக வந்துடுங்க. ஸோ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.